சூரபதுமன், சிங்கமுகன், தாரகாசூரன் படையெல்லாம் வருது. சுவாமி இன்னும் கிளம்பல. நான் திரும்பவும் சொல்றேன், சுவாமி கிளம்பினோடனே நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். அது வரைக்கும் அமைதியா இருங்க. இப்பவே ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் சுவாமி வரும்போது அதுல அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே இறங்குங்க, உட்காருங்க. அந்த ஸ்டாண்ட் மேல ஏறி இருக்கிறவங்க திரும்பவும் கீழே இறங்குங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்பீக்கர் ஸ்டாண்ட்ல ஏறி நிக்கிறவங்க தயவு பண்ணி கீழே இறங்கிடுங்க. மிக மிக அவசியமானது. கூட்டத்துல முன்ன பின்ன இருக்கிறவங்க கவனமா நில்லுங்க. அன்பா நாம முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அவரை அன்போடு முருகப்பெருமானை நாம வரவேற்கலாம். சூரபதுமன் தான் உலகில் பெரியவர், தன்னை விட யாரும் பெரியவர் இல்லை என்கின்ற ஆணவத்தோடு வாழ்ந்தவர். சிவபெருமானிடத்திலே இருந்து பல வரங்களை பெற்றவர். ஏன் சிவபெருமான் இவ்வளவு வரங்களை கொடுக்கணும், வரம் கொடுக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். தவம் செய்து விட்டால், ஒருவன் ஒழுக்கத்தோடு தவம் செய்தால் அந்த தவத்திற்கு உண்டான பலனை இல்லை என்று மறுக்க இறைவனாலும் இயலாதான். அதனால்தான் அசுரர்களானாலும் அவர்கள் செய்த தவத்திற்கு வலிமையை தரும் பொருட்டு இறைவன் அவர்களுக்கு வரம் தந்து அவன் நல்லவனாக திருந்துவானா என்கின்ற ஒரு வாய்ப்பையும் அவனுக்கு தந்து பார்த்தார். ஆனால் அவன் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. அதன் பிறகுதான் முருகப்பெருமான் அவனுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக சிவனே உருகொண்டு வந்துதான் அழிக்க வேண்டும் என்கின்ற வரத்தை நிறைவேற்றும் வண்ணமாக முருகப்பெருமான் அவதரித்தார். கச்சியப்ப சிவாச்சாரியா ரொம்ப அழகா அதை சொல்வார். அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல முருகா 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 என்று நாம் உருகி 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 சொல்ல இதோ ஆனந்தமாக அற்புதமாக கந்தக்கடவுள் நம்முடைய கண்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். முதல் தலை தாரகனுக்கு உரியது. அது மாயையின் வெளிப்பாடு. மாயை என்பதில் தான் நாம் அனைவரும் சுழன்று கொண்டிருக்கின்றோம். கணவன், மனைவி, பதவி, புகழ், ஆசை எல்லாம் ஒரு வகையான மாயை. இந்த மாயையில் இருந்து என்றைக்கு நாம் விடுபடுகின்றோமோ அன்றைக்குத்தான் பிறவாமையை பெற முடியுமா? செந்தூரில் இது ஏன் விசேஷம்னா, நாம் எல்லாம் விழுந்திருக்கிற பிறவி பெருங்கடல்ல இருந்து அவன் தான் நம்மளை காப்பாற்றணும். கடல்ல இருந்து விழுந்த நம்மளை காப்பாற்ற முருகன் எங்க பார்த்து நிக்கணும்? கடல் கரையை பார்த்து நிக்கணும். அதனால்தான் இங்க அவன் கடல் கரையை பார்த்து நின்ற வண்ணமாக இருக்கிறார். மாயையை அழிப்பதற்காக, தாரகனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் இங்கே முதல் கட்டத்திற்கு எழுந்தருள இருக்கின்றார். தாரகன் எத்தனையோ வடிவங்களை எடுக்கிறார். யானை முகமாக வருகின்றார். அந்த யானை முகமுடைய அவனை முருகப்பெருமான் வதம் செய்து முருகப்பெருமான் இந்த உலகத்தில் மாயையை அழிக்கும் கடவுள் என்பதை காட்டுவதற்காக இதோ நம் அனைவரின் உள்ளங்களிலும் நிறைந்த கந்த கடவுள் நம் கண்முன்னே காட்சி தந்து வந்து கொண்டிருக்கின்றார். முருகன் வருவதை கூட அறிந்தும் அறியாமலும் மாயை எத்தனை அமைதியாக இருக்கிறது என்று பாருங்கள். இன்னும் மாயை புறப்படவில்லை. மாயை புறப்பட்டு விட்ட பிறகு முருகப்பெருமானின் முன்பு போய் ஆடுகிற ஆட்டத்தை எல்லாம் நாம் பார்த்தால் தான் தெரியும் மாயை நம்மளை என்ன பாடுபடுத்துதுன்னு. ஆனால் அதை முருகன் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு எல்லாவற்றையும் அழித்து யாம் உண்டு, எம் வேல் உண்டு, எம் பக்தர்களை காப்பாற்ற துணை யான் உண்டு என்பதை கந்த கடவுள் நமக்கு காட்டும் நிகழ்வு. முதல் தலையை எடுப்பதற்காக முருகப்பெருமான் இதோ தன்னுடைய முதல் இருப்பிடத்தை நோக்கி இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். பக்தகோடி பெருமக்கள் இதே போல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்களை ரொம்ப கேட்டுக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு.
அவருக்கு அனுகூலமே. என்னப்பனே என்னையனே, என்னப்பனே ஐயனே, கந்தப்பனே கந்தக்காருண்யனே, கந்தப்பனே கந்தக்காருண்யனே. என்னப்பனே ஐயனே, என்னப்பனே ஐயனே, கந்தப்பனே கந்தக்காருண்யனே, கந்தப்பனே கந்தக்காருண்யனே. வே 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 முருகவே, வே 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 முருகவே, வே 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 முருகவே, வே 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 முருகவே. வே முருகா மாபழனி வே முருகவே, வே முருகா மாபழனி வே முருகவே, வே முருகா திருச்செந்தூர் வே முருகவே, வே முருகா திருச்செந்தூர் வே முருகவே. பார்வதியாய் பாலகனே, 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 பார்வதியாய் பாலகனே. கன்னிவள்ளி மணவாளனே, கன்னிவள்ளி மணவாளனே, கன்னிவள்ளி மணவாளனே, கன்னிவள்ளி மணவாளனே. வே 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 முருகவே, வே 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 முருகவே, வே 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 முருகவே, வே 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 முருகவே. வே முருகா மாபழனி வே முருகவே, வே முருகா மாபழனி வே முருகவே, வே முருகா திருச்செந்தூர் வே முருகவே, வே முருகா திருச்செந்தூர் வே முருகவே. எட்டுக்குடி வேலவனே, திருச்செந்தூர் வேலவனே, எட்டுக்குடி வேலவனே, திருச்செந்தூர் வேலவனே, எட்டுக்குடி வேலவனே, திருச்செந்தூர் வேலவனே, எட்டுக்குடி வேலவனே, திருச்செந்தூர் வேலவனே. சுட்டப்பழம் தந்தவனே, அவளுக்கு சுட்டப்பழம் தந்தவனே, சுட்டப்பழம் தந்தவனே, அவளுக்கு சுட்டப்பழம் தந்தவனே. வே 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 முருகவே, வே 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 முருகவே, வே 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 முருகவே, வே 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 முருகவே. முருகா மாபழனி வே முருகவே, வே முருகா மாபழனி வே முருகவே, வே முருகா திருச்செந்தூர் வே முருகவே, வே முருகா திருச்செந்தூர் வே முருகவே. கண்களிலே பொற்காதங்கை முருகன், கைகளிலே பொற்சீலம், கண்களிலே பொற்காதங்கை முருகன், கைகளிலே பொற்சீலம், கால்களிலே பொற்காதங்கை முருகன், கைகளிலே பொற்சீலம், கால்களிலே பொற்காதங்கை முருகன், கைகளிலே பொற்சீலம். ஜல் 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 என வருவார், ஜல் 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 என வருவார், ஜல் 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 என வருவார், 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 ஜல் 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 என வருவார். வே 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 முருகவே, வே 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 முருகவே, வே 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 முருகவே, வே 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 முருகவே, வே முருகா திருச்செந்தூர் வே முருகவே, வே முருகா திருச்செந்தூர் வே முருகவே, வே முருகா
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இதோ மாயையின் வெளிப்பாடான தாரகன் புறப்பட்டு விட்டார். யானை முகமுடையவன், நான் தான் உலகில் பெரியவன், என்னை விட பெரியவன் யாரும் இல்லை, என்னை அடக்க உலகில் ஒருவரும் இல்லை என்கின்ற மாயையினால் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாயை மட்டும் நம்மளை விட்டு நீங்கிருச்சுன்னா நாம் எல்லோரும் ஞானம் பெற்றவர்களாக என்னைக்கோ அவன் கடலடியை பணிந்திருப்போம். அந்த மாயை அத்தனை சுலபமாக நீங்கி விடாது. முருகப்பெருமான் தான் சிவபெருமான் சொல்லி அனுப்பிய குழந்தை என்று தெரிந்தும் கூட தங்கள் மீதும் தங்கள் வரத்தின் மீதும் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை, எப்படியும் நாம் தான் வாழ்க்கையில் வாழப் போகின்றோம், சின்னஞ்சிறு பாலகன் என்று முருகனின் உருவத்தை குறைவாக எடை போட்டு ஒரு குழந்தையாக முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு போர்க்களத்தில் புகுகின்றான் தாரகாசூரன். இந்த தாரகன் என்பது ஏதோ இங்கு நம் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உருவம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் மனதிலே இருக்கின்ற மாயை. இந்த மாயையை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சுத்தமாயா அசுத்தமாயா அப்படின்னு. இது எவ்வகையான மாயையாக இருந்தாலும் முருகப்பெருமான் முன்னாடி வந்தா அத்தனை மாயையும் அழிந்து போய்விடுமா. அதனால் தான் நமக்கு வாழ்க்கையில பயப்படுற முகம் என்னைக்காவது வந்ததுன்னா கந்தனின் திருவடியை நினைச்சுக்கோன்னு நமக்கு கற்று தந்தார் நக்கீரர். தன்னுடைய திருமுருகாற்றுப்படையிலே மிக அழகாக சொல்லுகிறார், 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலெனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா 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 என்று ஓதுவார் முன் அப்படின்னு நமக்கு சொல்றார். இவன் தன் முகத்தை அஞ்சுகின்ற முகம் என்று நினைத்துக் கொண்டு வருகின்றான். ஆனால் 6 முகத்தின் பெருமை அவனுக்கு தெரியாது. சிவபெருமானுக்கு 5 திருமுகங்கள் தான். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜதம் என்கின்ற 5 முகங்களோடு அதோமுகமாகிய 6வது முகம் வெளிப்பட்டது. அந்த 6வது முகம் வெளிப்பட்ட போது முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த வரவு நமக்கு கிடைத்தது. அதனால் முருகப்பெருமானுக்கு 6 திருமுகங்கள். சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்த போது அந்த நெற்றிக்கண்ணிலே இருந்த 6 அருட்பெரும் ஜோதிகள் வெளிப்பட அதை வானத்திலே நின்று வாயுதேவன் பிடித்தார். அதை கொண்டு போய் அக்னி தேவனிடம் கொடுத்தார். அதனுடைய வெப்பம் தாழாது அவர் கொண்டு கங்கையில விட்டார். அது வறண்டு திரண்டது. பின் அது நிலத்திற்கு வந்துவிட்டது. சரம் என்றால் தர்ப்பை, வனம் என்றால் காடு. சரவணம் என்றால் தர்ப்பை காடு. இயற்கையாக உள்ள நீர்நிலை சரவண பொய்கை, நாம் தடுத்து செய்வது தடாகம். அப்படி இயற்கையான சரவண பொய்கையிலே 6 முகங்களோடு 12 கரங்களோடு அவதரித்த முருகப்பெருமான் தன் அவதாரத்திலேயே மாயையை தோற்கடித்தவர். இந்த மாயனை அவர் வெல்ல மாட்டார். கிரௌஞ்சகிரி மலையாக வந்து முருகப்பெருமானுக்கும் 1,09 துணைவர்களுக்கும் மயக்கத்தை ஏற்படுத்தினான் தாரகன். அந்த மயக்கத்தில் இருந்து அவர்களை மாற்றி தன்னுடைய ஞான வேலாயுதத்தை கொண்டு முருகப்பெருமானிடத்திலே இருந்து வருகின்ற வேல் என்ன செய்கின்ற போகிறது என்று நினைத்த அவனினுடைய மாயையை அழித்து தாரகனை முதலில் வெற்றி கொள்ளுகிறார் முருகப்பெருமான். இதோ அந்த தாரகன் யானை முகத்தோடு முருகப்பெருமானை சுற்றி சுற்றி வருகின்றார். எல்லாம் எனக்கு தெரியும். இந்த சின்ன குழந்தை என்னை நோக்கி ஏன் வந்திருக்கிறது? நானே உன்னை அழித்து விடுகிறேன். நீ இதை தாண்டி எப்படி என் சகோதரனிடத்தில் போகிறாய் பார்க்கலாம் என்று தன் சகோதரனாகிய சிங்கமுகனையும் சூரபதமனையும் காக்கும் பொருட்டு தாரகன் தான் யார் என்பதை உணர்த்துவதற்கு முருகப்பெருமான் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றான். ஆனால் முருகனோ ஆடாது அசையாது அமைதியாக தாரகனை வேடிக்கை பார்க்கிறார். காரணம் என்ன? என் தகப்பனார் கொடுத்த வரத்தின் வலிமை என்ன என்பது இந்த தேவர்களுக்கு தெரிய வேண்டும். என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாரகனே, உன் வித்தைகளை எல்லாம் நீ காட்டு, அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு
ஆடாத அசையாது நிற்கின்ற முருகப்பெருமானின் முன்பு வந்து நிற்கின்றான் தாரகன். தாரகன் முருகப்பெருமானை பார்த்து முதலாக நினைத்தானாம், இவனை குழந்தை என்றுதானே நாம் நினைத்தோம். ஆனால் குழந்தையாக இருப்பவன் நம்மை கண்டு பயப்படவே இல்லையே, அப்போது இவனிடத்தில் நம்முடைய மாயை பலிக்காது போய்விடுமோ என்று எண்ணிய அவனின் எண்ணத்தை முருகப்பெருமான் மாற்றுகிறார். ஏனெனில் அந்த மாயையையும் அழிக்க வேண்டும் என்பதற்குத்தானே அவர் வந்த. மாயையை விட்டுட்டு எப்படி மத்ததெல்லாம் அழிக்க முடியும்? அதனால சுவாமி என்ன பண்றார், தாரகனை கொஞ்ச நேரம் சுற்ற விட்டு பார்க்கிறார். அதன் பின் முருகப்பெருமான் பகைவனிடத்திலே அவனையும் பக்தனாக்க என்ன வழி என்பதை நமக்கு காட்டும் வண்ணமாக நிகழ்ந்ததுதான் இந்த தாரகவதம். இதற்கு பிறகு சிங்கமுகன், அவனுக்கு பிறகு சூரன் என இன்னும் பல ஆயிரக்கணக்கான அசுரர்களை சந்தித்தாலும் என்றைக்கும் முருகப்பெருமான் அமைதியாக ஆனந்தமாக நம் எல்லோருக்கும் காட்சி தந்து அருள் புரியக்கூடிய அற்புத கடவுளாகவே இங்கு நமக்கு எழுந்தருளி இருக்கின்றார். நம் உள்ளத்தில் உள்ள குறைகளை எல்லாம், நம் மனதில் ஏற்படக்கூடிய மாயையின் பிம்பங்களை எல்லாம் இந்த நிமிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். முருகா, என்றென்றைக்கும் மாயையினால் நான் துன்புறக்கூடாது. என் மனதில் இருந்து இந்த மாயையின் எண்ணத்தை நீ மாற்று, இவை அனைத்தையும் நீக்கிவிடு. என்றும் நான் உன் திருவடி பணியக்கூடியவனாகவே இருக்கிறேன் என்பதை முருகப்பெருமானிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யலாம். அந்த தலை அசைகின்ற வேகத்தை பார்த்து நாம் ஏமாந்து போய்விடக் கூடாது, இது நிலைத்து நிற்கும் என்று. ஆடிய ஆட்டத்தை எல்லாம் அடக்குவதற்காகத்தான் ஆடல் வல்லான் ஒரு குழந்தையை பெற்று அனுப்பி இருக்கிறார் என்பது தாரகனுக்கு அப்போது தெரியவில்லை. அவர் கையிலே இருக்கின்ற ஆயுதங்கள் எவ்வளவு வலிமையானது என்பதையும் அவன் உணரவில்லை. தன்னுடைய மாயைதான் வலிமையானது என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த தாரகனுக்கும் பாடம் கற்பிக்கும் பொருட்டு முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலை, வெற்றி வேலை, வீர வேலை இதோ தாரகன் மீது எரிந்து தாரகனின் மாயையில் இருந்து நம்மை காப்பாற்ற இருக்கின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்தி நாதனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, தணிகை நாதனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, பள்ளி மணாலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தண்டாயுதபாணிக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, திருச்செந்தூர் சுப்பிரமணியனுக்கு, சோலைமலை கிழவனுக்கு, சென்னிமலை குமரனுக்கு, செந்தில் வேலவனுக்கு, தேவசேனாதிபதிக்கு, செங்கதீர் வேலனுக்கு, முத்துக்குமரனுக்கு, சென்னிமலை முருகனுக்கு, குன்றத்தூர் குமரனுக்கு, மயிலம் முருகனுக்கு, மருதமலை முருகனுக்கு, ரணபலி முருகனுக்கு, காங்கேயநல்லூர் முருகனுக்கு, வடபழனி வல்லலுக்கு, எண்கண் முருகனுக்கு, தோரணமலை முருகனுக்கு, சிறுவாபுரி முருகனுக்கு, ரத்னகிரி பாலமுருகனுக்கு, பிராணிமலை கந்தனுக்கு, கழுகுமலை பாலனுக்கு, கந்தக்கோட்டம் குமரனுக்கு, திருப்போரூர் கந்தசுவாமிக்கு, வயலூர் வள்ளலுக்கு, குமரக்கோட்டம் குமரனுக்கு, சிக்கல் சிங்கார வேலனுக்கு, எட்டுக்குடி குமரனுக்கு, குன்றக்குடி குமரனுக்கு, வள்ளியூர் முருகனுக்கு, பூம்பாறை முருகனுக்கு, கோதிமலை நாதனுக்கு, சிவன்மலை முருகனுக்கு, பச்சைமலை வள்ளலுக்கு, பவளமலை பாலனுக்கு, திருமுருகன் பூண்டி முருகனுக்கு, திண்டல் சண்முகனுக்கு, பத்துமலை முருகனுக்கு, கண்ணீர்மலை முருகனுக்கு, கல்லுமலை முருகனுக்கு, நல்லூர் கந்தசுவாமிக்கு, கதிர்காம கந்தனுக்கு, மாவிட்டபுரம் கந்தசாமிக்கு, செல்வச்சன்னதி முருகனுக்கு, செந்தூர் முருகனுக்கு, பாலதண்டாயுத பாணிக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, பூஜா மூர்த்திக்கு, ஜெயந்திநாதனுக்கு, பழனிமலை பாலனுக்கு இதோ முருகப்பெருமானுடைய வெற்றிவேல் வீரவேலாக புறப்பட்ட தாரகனை வதம் செய்ய இருக்கின்றது. தாரகனின் மாயை அழிவது போல் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் நிலைத்திருக்கிற மாயையும் அவன் அழித்து நம் எல்லோரின் ஊசலாடுகின்ற மனதை
முன்னே சென்று பின்னே சென்று இப்படி போறதா வாழ்க்கையில அப்படி போறதா வாழ்க்கையில நான் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம் மன ஆட்டத்தை எல்லாம் அவன் நிறுத்துகின்ற நேரம். நம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வரத்தை வாரி வாரி வழங்க இதோ வேல் புறப்பட்டு வருகின்றது. வெற்றி வேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்கரவேல் முருகனுக்கு, முக்கண்ணவேல் முருகனுக்கு, முத்துவேல் முருகனுக்கு, மந்திரவேல் முருகனுக்கு, ரத்னவேல் முருகனுக்கு, மரகதவேல் முருகனுக்கு, மாணிக்கவேல் முருகனுக்கு, வஜ்ரவேல் முருகனுக்கு, செந்தூர் கண்ணனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, ஜெயந்திநாதனுக்கு, பழனிமலை அழகனுக்கு, ஆவினன்குடி முருகனுக்கு, சஷ்டி பிரியனுக்கு, சண்முகனுக்கு, வள்ளி தெய்வயானை நாயகனுக்கு, தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு, திருச்சீரலைவாய் முருகனுக்கு, நம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கும் வள்ளல் கலி உலகத்தின் கந்த கடவுள், நம் அனைவருக்கும் அருள் புரியக்கூடிய அற்புதமான அந்த நாதர் இதோ நம் அனைவரையும் ஆட்கொள்ளும் பொருட்டு நிதானமாக, மாயை அவ்வளவு சீக்கிரமாக விழுந்துவிடும். எப்போது அவன் தலை விழப் போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நேரத்தில் கூட முருகப்பெருமான் பதட்டமே இல்லாது நிறுத்தி நிதானமாய் அவனுடைய உயர்வு உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று பகைவனின் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது. முருகனை எதிர்த்தால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாதே, அவன் வலிமை படைத்தவனாகத்தானே இருக்க வேண்டும். அவன் வலிமையையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக பகைவனுக்கும் வாழ்வு கொடுத்த வள்ளல், பக்தனை வாழ வைக்கும் வள்ளல் அல்ல, பகைவனையும் வாழ வைக்கும் வள்ளல். அந்த வள்ளலான கந்த கடவுளிடத்தில் இருந்து 1000 புறப்படுவதற்கான வேலைகள் தயாராகி கொண்டிருக்கின்றது. அது வந்த உடனே முருகப்பெருமானின் மாயையிலிருந்து முருகன் மாயையை நீக்கி தாரகனை அழித்து நம்மையும் ஆட்கொண்டு அருளக்கூடிய அற்புதமான அந்த கணப்பொழுதை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீலச் சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்திலுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத்தெளிந்து ஏற்றுவான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடும்பனுக்கு, முருகனுக்கு, குமரனுக்கு, வேலனுக்கு, இடும்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, கண்டவாணி தெய்வத்திற்கு, சுப்பையாவுக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, தகப்பன் சுவாமிக்கு, குமனுக்கு, முத்துக்குமரனுக்கு, இதோ முருகப்பெருமானின் வீரவாள், வெற்றிவாள், வேலை கடந்து வந்து ஆறுகளின் காலை கவழுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, செந்தூர் குமரனுக்கு, வெற்றிவேல், வதைத்து மாயையை அழித்த முருகப்பெருமான் மகிழ்ச்சி கடலில் நம்மை எல்லாம் ஆழ்த்தி நம் அனைவரின் மனதில் இருக்கக்கூடிய மாயையையும் நீக்கி அடுத்து சிங்கமுகனை நோக்கி புறப்படுகிறார். திருச்செந்தூரில் போர் புரிந்து திருவெல்லாம் தீர்த்த திருத்தணி
ஞானவேல் முருகனுக்கு. பக்தகோடி பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய தமிழ்நாடு அரசு சீரிய முயற்சியிலே சிறப்பாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு காவல்துறைக்கும் நமக்கும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு இந்த ஷெட்டு மேல ஏறாதீங்க. அது மருத்துவ முதல் உதவி மையம், அது மேல நீங்க ஏறாதீங்க. தயவு செஞ்சு திரும்பவும் சொல்றேன், ஷெட்டு மேல ஏறாதீங்க. அது மேல ஏறி மருத்துவம் நம்ம பாத்துக்கிற மாதிரி ஆக்கிடாதீங்க. அது மத்தவங்களுக்கு மருத்துவம் பாக்குற இடம். அதனால அது மேல தயவு பண்ணி ஏறாதீங்க. சொல்றத கொஞ்சம் கேளுங்க, காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இதோ முருகப்பெருமான் இரண்டாவது மலத்தை போக்குவதற்காக சிங்கமுகனை போர்க்களத்தில் எதிர்கொண்டு நிற்கின்றார். அவன் சிங்க முகத்தை உடையவன். இறைவனிடத்திலே வரம் வாங்குகிற போது 1000 தலை 2000 கரங்கள் வேண்டும் என்று வரம் பெற்றான். அதுல என்ன சிறப்புன்னா, எத்தனை முறை பகைவர்கள் அதை அறுத்தாலும் அது மீண்டும் முளைக்க வேண்டும் என்கின்ற வரத்தையும் பெற்றார். முருகப்பெருமானை போர்க்களத்தில் முதலிலே சந்திக்கின்றான் சிங்கமுகன். அந்த சிங்கமுகனை பார்த்து முருகப்பெருமான் எதிர் நின்று சிரித்து நிற்கின்றார். சிரித்த முகத்தோடு இருக்கின்றான் சிங்கமுகாசூரன். இப்ப கூட பாருங்க, தலையாட்டும் போது சிங்கமுகன் சிரிச்சுட்டு தான் இருக்கிறான். கண்மமலத்தின் வெளிப்பாடு. கண்மம் என்றால் ஆசை. ஆசையின் வெளிப்பாடான அவன் முருகப்பெருமானை பார்த்து சொல்லுகிறான், முருகா, நீ பச்சிலம் பாலகன், 2-3 வயசு குழந்தைய கொன்னுட்டேங்கிற பாவம் எனக்கு வர வேண்டாம். அதனால் நீ போய் உங்க அம்மா பார்வதி கிட்ட விளையாடுன்னு சொல்றான். ஆனா முருகன் சிரிச்சுட்டே சொல்றார், சிங்கமுகா, விளையாடத்தான் வந்தேன், ஆனா எங்க அம்மா கூட இல்ல, உன் கூட. விளையாட வந்த நீ ஏன் நின்று வேடிக்கை பார்க்கிறாய்? என்னை போல நீயும் சுற்ற வேண்டியது தானேன்னு கேட்கிறான். அப்போ முருகப்பெருமான் சிரிச்சுட்டே சொல்றாராமா, ஆடி அடங்குவது உங்கள் வேலை, உங்களை ஆட்டி வைத்து நின்ற இடத்திலேயே அடக்குவதுதான் என்னுடைய வேலை. ஆகவே நீ ஆடு, உன் ஆட்டம் எவ்வளவு வரை நீடிக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று முருகப்பெருமான் சொல்ல, சிங்கமுகன் முடிந்தால் என் கரத்தையும் சிரத்தையும் அறுத்து பார் என்று கூறுகிறார். ஒவ்வொரு கரத்தையும் சிரத்தையும் அறுத்து அறுத்து தள்ள தள்ள மீண்டும் சிரகரங்கள் அவனுக்கு முளைத்துக் கொண்டே இருக்கிறது. 1000 சிரகரங்களையும் அறுத்து தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் முருகப்பெருமானால் அது முடியவில்லை. சிங்கமுகன் சிரித்துக் கொண்டே சொல்லுகிறான், என் கரத்தையும் சிரத்தையுமே உன்னால் அறுக்க முடியவில்லை. முருகா, நீயா என் உயிரை எடுத்து விட போகிறாய் என்று அவன் ஏளனமாக கேட்டபோது முருகப்பெருமான் சொன்னார், நான் இன்னும் உன்னோடு சண்டை செய்யவில்லை, நீதான விளையாட கூப்பிட்ட, அதனால இப்போ உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன்னு சொன்னார். இப்போ நான் ஒரு பானம் போடுறேன், உன் தலையும் ஒரு தலை 2 கையை தவிர மற்றவைகள் முளைக்கிறதா பார் அப்படின்னு சொல்லி ஒரு பானத்தை விடுத்தார். ஒரு தலை 2 கையை தவிர மற்றவைகள் எல்லாம் அச்சு கீழே விழுந்தது. மீண்டும் சிரகரங்கள் உள்ளிருந்து முளைக்க தோன்றியது. முருகப்பெருமான் அத்தனையும் உள்ள போய் ஒளிஞ்சிச்சு. அப்பதான் சிங்கமுகனுக்கு ஒரு பயம் வந்தது. ஆஹா, இந்த முருகன் நம்மை கொன்று விடுவான் போல் தெரிகிறதே என யோசிக்க ஆரம்பித்தான். முருகா, நீ வளமையில் எல்லோரும் வைத்திருக்கிற ஆயுதங்களை வைத்து யுத்தம் செய்ய வரவில்லை. புதிதாக வேல் என்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். அதுவும் உன் சொந்த வேலும் அல்ல, கடன் வாங்கி வந்தது. அந்த வேலை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் வேடிக்கை காட்டுகிறாய். வேல் ஆயுதத்தால் எங்களை கொல்ல முடியுமா என்று சிங்கமுகன் கேட்டபோது முருகப்பெருமான் சொல்றார், சிங்கமுகா, உனக்கு வேல் கிடையாது, உனக்கு குலிசாயுதம் என்று ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதம் தான் உனக்கு. ஏனெனில் அது ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் வேல். உனக்கு ஞானம் உண்டு, ஆனால் அது இப்போது மறைந்திருக்கிறது. அந்த மறைந்ததை நான் குலிசாயுதத்தினால் நீக்கி காட்டுகிறேன் என்று சொல்லி சிங்கமுகனுக்கு குலிசாயுதத்தை விடுத்து அவனுடைய கண்மத்தை அழித்து காட்டினார் முருகப்பெருமான். நமக்கும் மனசுக்குள்ள எத்தனை ஆசை, சின்ன சின்ன ஆசையில ஆரம்பிச்சு கோடி 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 ஆசைகள் வச்சிருக்கிறோம். அந்த ஆசைகளே நம்முடைய பிறவிக்கு காரணம். பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செந்திலம்பதிக்குத்தான் வர வேண்டும். இதோ கண்மத்தை அழிக்க முருகப்பெருமான் தனது ஆயுதத்தோடு புறப்பட்டு விட்டார். எப்படி சிங்கமுகனின் கண்மம் அழிந்ததோ, அந்த சிங்கமுகன் அழிந்து தேவிக்கு சிங்கவாகனமாக பெற்றானோ, அதுபோல் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய
அத்தனை விதமான கண்மமும் அழிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்திநாதனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, செந்தூர் முருகனுக்கு, தணிகை நாதனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, வள்ளி மலாலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, கண்டாயுதபாணிக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, பழனிமலை ஆண்டவனுக்கு, திருத்தணிகை முருகனுக்கு, பழமுதிர்ச்சோலை பாலனுக்கு,